ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் ஃப்ரூட் ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு திராட்சை எடுத்துக்கோங்க, அரை பீட்ரூட் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிளையும் டிராகன் ஃப்ரூட்டையும் நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்ல நம்ம பாதி பீட்ரூட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதி பீட்ரூட்டை மட்டும் கட் பண்ணி தோலை சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் பீட்ரூட்டும் தாச்சியும் வச்சுக்கோங்க. மேலே ஒரு தட்டில் ரிமைனிங் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் ஆறட்டும். திராட்சையில் இருக்க கொட்டையை மட்டும் தனியா எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வேக வச்ச ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்க குக் பண்ண பாத்தீங்கன்னா இது திக்காயிட்டே வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, பேஸ்ட் நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நல்ல ஒரு டேஸ்டியான ஹோம்மேட் ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜாமை என்ன பண்றீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப் டு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கடையில் விற்கிற டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இது ஹோம்மேட்னால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்ப்பாங்க, நம்ம வீட்டில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் கடையில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கடையில் விற்கிறத கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹோம்மேடாக செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம்.